ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த எபிசோட்ல தமிழ் சினிமா 1000 கோடி வசூல உலகளவில் எட்ட முடியுமா, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோமா? தமிழ் சினிமா இதுவரையும் பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூலை எந்த படத்துலையும் அச்சீவ் பண்ணல. ஹையஸ்ட் வசூல் பார்த்தீங்கன்னா 2 படத்தை தான் நம்ம சொல்ல முடியும். ஒன்று வந்து ரஜினி சார் நடிப்பில் வெளிவந்த ஜெயிலர், இன்னொன்று விஜய் சார் நடிப்பில் வெளிவந்த லியோ. இந்த 2 படமும் 600 கோடியை தாண்டி வசூல் பண்ணிருச்சு. உலகளாவிய லெவலில் 600 கோடி தாண்டி ஏன் வந்து தமிழ் சினிமா அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கு. எல்லா தயாரிப்பு கூட வந்து 1000 கோடி அடையணும்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆனால் 1000 கோடி அடையணும்னா என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அதை பற்றி நான் சொல்லுவேன். ஆனால் தமிழில் என்ன போட்டுருவாங்கன்னா, யூடியூப்ல எடுக்கிற இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாம் 1000 கோடி வசூல் இந்த படம் அடையணும் தனஞ்சன் சொல்லிட்டாரு போட்டுருவாங்க. அப்புறம் பாக்குறவங்க என்ன வீடியோக்குள்ளே போக மாட்டாங்க. நான் என்ன சொன்னனோ அந்த தம்ப்நெயிலை வச்சுட்டு தனஞ்சன் வந்து உருட்டுறாரு, 1000 கோடி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. பட் ஆனா கண்டென்ட்டுக்குள்ள வரமாட்டேன்றாங்களே, அதுதான் எனக்கு வந்து வருத்தமா இருக்கும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, தமிழ் சினிமா 1000 கோடி எட்டுனா பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. சும்மா ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது. தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அந்த படத்தில் நடித்த முக்கியமான நடிகரும் ஒரு 1000 கோடி வசூல் என்னுடைய டார்கெட் அப்படின்னா அதுக்கு பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ சமீபத்தில் வெளிவந்த தமிழ் சினிமா ட்ரேட் கைட் அப்படின்ற ஒரு மேகசின், இந்த மேகசின் வந்து தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் நம்ம கொண்டு வரோம். இதில் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம், அட்லீஸ்ட் தயாரிப்பாளர்களுக்காக தெரியட்டும் 1000 கோடி எட்டுனா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் தெளிவாக ஒரு 2 பக்க கட்டுரை கொடுத்திருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதுவரையும் 1000 கோடி எட்டின படங்கள்லாம் எப்படிப்பட்ட வசூலை அடைஞ்சிருக்கு, எங்கெல்லாம் என்னென்ன வசூல் அடைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இங்கே உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல நம்ம புஷ்பா 2 படம் எடுத்துக்கலாம். புஷ்பா 2 படம் 1775 கோடி அச்சீவ் பண்ணியிருக்கு. அந்த படம் உங்களுக்கு தெரியும், அல்லு அர்ஜுன் நடிப்பில் சுகுமார் அவர்கள் டைரக்ஷனில் வெளிவந்த படம், மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்தினுடைய கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானா எடுத்துட்டீங்கன்னா 345 கோடி தான் ஆந்திரா தெலுங்கானால. ஆனால் தமிழ்நாட்டில் 80 கோடி, கேரளாவில் 18 கோடி, கர்நாடகாவில் 104 கோடி, நார்த் இந்தியாவில் 955 கோடி பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் 271 கோடி. அப்போ பாருங்க, எல்லா டெரிட்டரியுமே மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன் அச்சீவ் பண்ண தொட்டு தான் புஷ்பா 2 வந்து 1775 கோடியை உலகளாவிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்ததாக வருவோம் நம்ம முக்கியமான படம், ஒரு RRR படம். RRR படம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராம் சரண் ஜூனியர் NTR நடிச்சிருந்தார், ராஜமௌலி சார் டைரக்ஷனில் வெளிவந்த படம். அந்த படம் டோட்டலா அச்சீவ் பண்ண தொகை பார்த்தீங்கன்னா 1289 கோடி. அதில் ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 415 கோடி, தமிழ்நாடு 77 கோடி, கேரளா 24 கோடி, கர்நாடகா 83 கோடி, நார்த் இந்தியா 344 கோடி, ஓவர்சீஸில் 345 கோடி. அப்போ ஒவ்வொரு டெரிட்டரியும் ஈக்குவலா ஃபயர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது எவ்ரி சிலிண்டர் ஷுட் ஃபயர் த கன். அப்போதான் வந்து டோட்டலா ஒரு படம் வந்து சாதனை பண்ண முடியும். ஒரு சிலிண்டர் மட்டும் வந்து கன்னை ஃபயர் பண்ண அச்சீவ் பண்ண முடியாது. அதாவது பல சிலிண்டர்கள் இருக்கும், எல்லா சிலிண்டரும் ஃபயர் சரியான முறையில் அவங்க தாக்கம் ஏற்படுத்தணும். அடுத்ததா கல்கி 2898 லாஸ்ட் இயர் வெளிவந்த படம், நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன் அவர்கள், கமல் சார் அப்படின்னு நடிச்சிருந்தாங்க. 1000 கோடி அப்படியே அச்சீவ் பண்ண நம்ம டார்கெட் பண்ணும்போது இந்த படம் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் 291 கோடி தான் பண்ணியிருக்கு. அதாவது 30% தான் இந்த படம் அதனுடைய மெயினான மார்க்கெட் தெலுங்கு மார்க்கெட்ல பண்ணியிருக்கு. அடுத்ததுமா பாருங்க, தமிழ்நாட்டில் 45 கோடி, கேரளாவில் 31 கோடி, கர்நாடகாவில் 75 கோடி, நார்த் இந்தியாவில் 342 கோடி அண்ட் 50 லட்சம் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் 271 கோடி பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், நார்த் இந்தியா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதாவது 342 கோடினா ஆல்மோஸ்ட் 35% ஆஃப் த கலெக்ஷன் வந்து நார்த் இந்தியாவில் தான் கல்கி படத்துக்கு வந்திருக்கு. இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. அதை தவிர நான் KGF 2 பற்றி கொடுத்துருக்கேன். தமிழில் வந்த படங்கள் எடுத்துட்டீங்கன்னா சரி, ஓகே, இதெல்லாம் 1000 கோடி பண்ண படங்களுடைய கலெக்ஷன் நம்ம சொல்கிறோம். தமிழில் வெளிவந்த மிக முக்கியமான படங்கள் 600 கோடி பண்ண 2 படத்தை பற்றி பேசுவோமா? 606 கோடி பண்ணது ஜெயிலர், ரஜினி சார் நடிப்பில். அந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் பண்ண கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 83 கோடி, தமிழ்நாட்டில் 188 கோடி, கேரளாவில் 54 கோடி, கர்நாடகாவில் 67 கோடி, நார்த் இந்தியாவில் 16 கோடியே 50 லட்சம். அடுத்ததா ஓவர்சீஸ்ல 196 கோடி. இதுதான் 600 கோடியினுடைய பிரேக்கப். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் அபிஷியலா கலெக்ஷன் ரிப்போர்ட்டை ப்ராப்பரான போர்ட்டல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண டேட்டா இதெல்லாம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா போத் லியோ அண்ட் ஜெயிலர் பாத்தீங்கன்னா 16ல இருந்து 37 கோடி தான் டோட்டலா நார்த் இந்தியாவில் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு தேவைப்படுறது எவ்வளோ? 370 கோடி. நான் சொல்றது கல்கி படத்தை வச்சு நான் உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். 340 கோடி மேலே அது பண்ணியிருக்கு. இந்த படங்கள்லாம், தமிழ் படங்கள்லாம் 16 கோடியிலிருந்து 37 கோடி தான் நார்த் இந்தியாவில் பண்ணது. அப்போ நார்த் இந்தியா மட்டும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா, உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, உங்களால் 1000 கோடின்றது கனவாக தான் இருக்கும்.
ஏன்னா யாரெல்லாம் 1000 கோடி ஜஸ்ட் லைக் தட் ஒரு படத்தை அச்சீவ் பண்ண சொல்றாங்களோ அவங்க இந்த சார்ட்டை கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும், கவனிக்கணும். அது பிறகுதான் 1000 கோடி பாசிபிளா இல்லையா சொல்லணும். என்ன பொறுத்தவரையும் இப்போ அடுத்த கட்டமா வெளிவர எல்லா படங்களுமே, நம்ம வந்து கூலி படம் எடுத்துக்கலாம், இல்லை எந்த படம் வெளிவந்தாலும் என்ன பொறுத்தவரையும் எல்லாமே இந்த 600 கோடி ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர 1000 கோடின்றது இம்பாசிபிளா இருக்கும். அன்லெஸ் அது வந்து 400 கோடி வசூல நார்த் இந்தியாவில் கொண்டு வர முடிஞ்சா தவிர 400 கோடி நார்த் இந்தியாவில் வரணும்னா மிகப்பெரிய உழைப்பு நார்த் இந்தியாவில் தேவைப்படுது. இன்னும் பல விஷயங்களும் தேவைப்படுது. என்ன விஷயங்கள் அதை பத்தி பேசுவோமா? மிக முக்கியமா நார்த் இந்தியாவில் உங்களுக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் ஷுட் பிகம் a pan India film. இதுவரையும் சவுத் இந்தியா படமா இருக்கிற எல்லா படங்களும், லியோ, ஜெயிலர் எல்லாமே ஒரு பேன் இண்டியா படமா மாறணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அதையும் இந்த கட்டுரையில் நான் கொடுத்துருக்கேன். மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒரு பேன் இண்டியா படம் வரணும்னா என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு யூனிவர்சல் தீமா இருக்கணும். நம்ம வந்து ஒரு நேட்டிவிட்டி தீமை கொண்டு போயிட்டு பேன் இண்டியா லெவலில் நார்த் இந்தியாவில் 350-400 கோடி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. யூனிவர்சல் தீம் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ்க்கும் ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கணும். அவங்க வந்து ஏதோ ஒரு ஊர்ல நடக்குது, இங்க ஏதோ நாகர்கோவில் நடக்குது அப்படிலாம் இல்லாம இந்த தீமும் நம்மளுக்கான தீம். ஒரு புஷ்பா 2 எடுத்துக்கிட்டாலும் சரி, RRR எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ஒரு பீரியட் படமா போட்டீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். பாகுபலி எல்லாம் பாத்தீங்க 1500 கோடி எல்லாம் படம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா யூனிவர்சலான ஒரு தீம். அந்த தீம் வந்து இந்த ரீஜனுக்கான தீம் இல்லாம எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு சப்ஜெக்டா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா நார்த் இந்தியாலும் நம்மளுக்கு இமீடியட்டா அப்பீல் பண்ண முடியும். சரி, நான் ஒரு யூனிவர்சல் தீமை டிசைட் பண்ணிட்டேன், KGF மாதிரி ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்டை டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நான் நார்த் இந்தியாவில் எப்படி 350-400 கோடி எடுக்கிறதுனா அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பேன் இண்டியா பாப்புலர் ஆக்டர்ஸ் அதில் நடிக்கணும். பேன் இண்டியா பாப்புலர் ஆக்டர்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்துட்டோ இல்லை ஒரு ஆன்டகனிஸ்டா நடிக்கிறவரை கொண்டு வந்துட்டோ நீங்க பேன் இண்டியா பாப்புலர் ஆக்டர்னா அது நடக்காது. இப்போ நீங்க RRR உதாரணம் எடுத்துங்களேன். RRR படத்தை பொறுத்தவரையும் மிகப்பெரிய நடிகரான அஜய் தேவ்கன் அண்ட் ஹீரோயின்ஸ்ல பாப்புலரா இருக்க ஆலியா பட் 2 பேருமே நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு பெரிய லெவல்ல புஷ் கிடைக்குது, ஒரு பேன் இண்டியா படமா மாறுது. அதே மாதிரி தான் நான் வந்து கல்கி படத்தை சொல்றேன். தீபிகா படுகோன் ஒரு ரோல் பண்றாங்க, அப்புறம் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் ஒரு ரோல் பண்றாரு, கமல் சாரும் பெரிய ரோல் பண்றாரு. இப்படி பல பேர் நடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் ஒரு பேன் இண்டியா படமா மாறுது. சோ ஒரு பேன் இண்டியா நடிகர்கள் நடிக்கும் போதுதான் அந்த படம் ஒரு பேன் இண்டியா படமா மாறும். அதுக்காக ஒரு கேமியோ நடிச்சுட்டு அந்த பேன் இண்டியா படம் நம்ம சொல்ல முடியாது. கேமியோன்றது கேமியோ தான் பார்ப்பாங்க ஆடியன்ஸ். அவங்களும் ப்ரொமோஷன் வர மாட்டாங்க, ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்தா சரி. ஆனா அவங்க வந்து அந்த படத்தோட பார்ட் அண்ட் பார்சலா இருந்து ஒரு பேன் இண்டியா நடிகரா அந்த படத்தோட டிராவல் பண்ணாதான் அந்த படம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க பார்த்திருப்பீங்க கல்கி பட ப்ரொமோஷன்ல அமிதாப் பச்சன் அவர்களும் தீபிகா படுகோன் அவர்கள்லாம் வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணதோடு தான் உலகளவில் பெரிய எதிர்பார்ப்பு வந்தது. நார்த் இந்தியாவில் 350 கோடி மேல அந்த படம் கலெக்ட் பண்ணுச்சு. ஸோ தமிழ்லேருந்து வெளிவர அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம ஒரு பேன் இண்டியன் ஆக்டரோட இல்லாம ஒரு கேரக்டருக்கு அவரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லை கேமியோக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டோம்னா அது பேன் இண்டியா படமா மாற முடியாது. ஸோ முக்கியமான கேரக்டர்ல அங்க இருக்கிற நடிச்சு ஒரு பாப்புலரான நடிகர் நடிச்சு ஒரு பேன் இண்டியன் படமா மாற்றணும். எப்படி RRRலையும் எப்படி வந்து நம்ம கல்கி படத்துல பார்த்தோமோ அந்த மாதிரி பேன் இண்டியன் நடிகர்கள், பர்டிகுலரா நார்த் இந்தியன் நடிகர்கள் அந்த படத்துல இன்டெகிரேட்டட் ரோல் பண்ணும்போது கண்டிப்பா அப்பீல் மாறிடும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படமா எல்லா தரப்பு மக்களையும் கவரணும் அப்படின்னா அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், அதாவது நீங்க நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்து இது பேன் இண்டியா படம் பெரிய பட்ஜெட் படம்லாம் சொன்னா அதெல்லாம் வேலைக்காகாது. அந்த நார்த் இந்திய ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்கேல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ. இப்போ நீங்க வந்து வார் 2ன்னு ஒரு படம் வருது, அந்த படத்துல ஜூனியர் NTR அண்ட் ரித்திக் ரோஷன் நடிக்கிறாங்க. என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இருக்கு பாருங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூஸை நம்ம ஜவான் படத்துல பார்த்தோம், அட்லி அவர்கள் இன்னும் டைரக்ட் பண்ண படம். அதே மாதிரி பத்தான் படத்துல பார்த்தோம். 1000 கோடி பண்ண நார்த் இந்தியா படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி சவுத் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்க்காக பேசப்பட்ட படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது எம்புரானை தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வந்த படத்துல நம்ம எந்திரன் 2.0 எல்லாம் சொல்லலாம். ஆனா அதுக்கு பிறகு வந்த பல படங்கள் ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் பெருசாவே கிடையாது. அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், சம்பளங்கள் அதிகம், ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி ப்ரொடக்ஷன் வேல்யூ கம்மியா இருக்கிற படங்களை நீங்க கொண்டு போயிட்டு பேன் இண்டியாவில் எல்லா தரப்பு ரசிகர்களும் பார்க்கணும் ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் நடிகர்களை தாண்டி இது என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் படமா இருக்கு, எப்படிப்பட்ட பிரம்மாண்டம் இருக்கு, எப்படிப்பட்ட செட் ஒர்க், எப்படிப்பட்ட சிஜி, எப்படிப்பட்ட மேக்கிங். கல்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான சப்ஜெக்டை எடுத்துட்டு கல்கி படத்துல அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து அவ்வளோ பிரமாதமா அந்த படக்குழு கொடுத்துட்டு தான் நார்த் இந்தியாவிலிருந்து 350 கோடி கலெக்ஷன் வந்தது. ஸோ நம்ம ஒரு பேன் இண்டியா படமா அங்க கொண்டு போயிட்டு 350-400 கோடி கலெக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சா அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூஸை மிக பெருசா நம்ம காமிச்சாதான் ரசிகர்கள் வந்து படத்தை பார்ப்பாங்க. நார்த் இந்தியாவில் அவ்வளோ பெரிய வசூல அந்த படத்தை கொடுப்பாங்க. நம்ம ஒரு சின்ன லெவலில் படத்தை எடுத்துட்டு அந்த பேன் இண்டியா நடிகர்களை வச்சு எடுத்தாலும் அங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னா பெரிய லெவலில் நம்மளால ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஓகே நான் பேன் இண்டியா நடிகர்களை போட்டேன், பேன் இண்டியா யூனிவர்சல் சப்ஜெக்ட் போட்டேன், அது பிறகு ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா பேன் இண்டியா லெவலில் ப்ரொமோஷன் பண்ணணும்.
நான் ஏற்கனவே வந்து பல எபிசோட்ல சொல்லியிருக்கேன், பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், ப்ரொமோஷன் எவ்வளவு முக்கியம் ஒரு படத்துக்குன்னு. பேன் இண்டியா லெவல்ல நீங்க ப்ரொமோஷன்னா நேரா பாம்பே போயிட்டு ஒரு டெல்லி போயிட்டு வந்தா பத்தாது. எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு அந்தந்த ஊர்ல நம்ம எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு கலெக்ஷன் வரணும்னா நம்ம வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் எல்லாம் போறோமோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் நீங்க பீகார் போனோம், உத்தரப்பிரதேஷ் போனோம், பஞ்சாப் போனோம், இப்படி பல ஸ்டேட்டுக்கு போயிட்டு நம்ம படத்தை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணணும். அப்பதான் வந்து மக்களுக்கு அங்க இருக்கிற ஒவ்வொரு தரப்பு ஸ்டேட் மக்களுக்கும் இது ஒரு பேன் இண்டியா படம், நம்மளுக்கான படத்தினால தான் இந்த நடிகர்கள்லாம் வந்து நம்ம படத்தை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம உருவாக்க முடியும். நம்ம ஏதோ ஒரு பாம்பேல மட்டும் இன்டர்வியூ பண்ணா அது ஒன் மோர் இன்டர்வியூ போயிட்டு மறந்து போயிடுவாங்க. ஆனா நார்த் இந்தியன் ஆடியன்ஸை போய் மிக பெருசா நம்ம கவர் பண்ணணும். அந்த ஊர்ல இருந்து நம்மளுக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வரணும்னா எல்லா நார்த் இந்தியா சிட்டிலையும் அட்லீஸ்ட் ஒரு 10 சிட்டிலையாவது நம்ம வந்து நம்ம படத்துக்கான தாக்கத்தை ஏற்படுத்தணும். இன்டர்வியூஸ் மட்டும் இல்ல, டூர் மட்டும் இல்ல, எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்முடைய ப்ரொமோஷன், நான் சொல்றது வால் போஸ்டர்ல இருந்து நீங்க வந்து ஹோர்டிங்ல இருந்து அந்த படத்துக்கான ஒரு ரீச் கிடைச்சே ஆகணும். அப்பதான் அது ஒரு பேன் இண்டியா படமா பார்க்கப்படும். ஸோ அந்த ப்ரொமோஷன் என்றது மிகவும் முக்கியம். அப்பதான் அவங்க வந்து அந்த படத்தை அவங்களுக்கான படமா பார்த்து அந்த கலெக்ஷனை கொடுப்பாங்க. அடுத்தது ஓகே, நான் ப்ரொமோஷனும் பண்ணிட்டேன்னா பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணணும். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப சூப்பரா இருக்கணும். நார்த் இந்தியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 இருந்து 6000 ஸ்கிரீன்ஸ் இருக்கு. அதுல மினிமமா 3000 ஸ்கிரீன்லயாவது நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம டைப் பண்ணணும். அவங்க வந்து ப்ராப்பரா மல்டிபிளெக்ஸும் சரி சிங்கிள் ஸ்கிரீன்லையும் ப்ராப்பரா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் என்பது மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏதோ ஒரு பாம்பேல மட்டும் டெல்லியில மட்டும் ப்ராப்பரா ரிலீஸ் பண்றோம், மீதி எல்லாம் மல்டிபிளெக்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்றோம்னா நம்ம நார்த் இந்தியாவில் பெரிய கலெக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா 6000 ஸ்கிரீன் இருக்குன்னா நார்த் இந்தியாவில் மினிமம் 3000 ஸ்கிரீன்ல நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கான சரியான டைப் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டைப் பண்ணோம்னா கண்டிப்பா அங்க கலெக்ஷனும் எடுக்க முடியும். அடுத்ததா மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படத்துக்கு என்ன அவசியம் என்ன பாத்தீங்கன்னா அது ரிலீஸ் டேட். நம்ம என்ன ரிலீஸ் டேட்ல வரோம், என்ன மாதிரி காம்படிஷனோட வரோம், அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சவுத் இந்தியா மட்டும் டார்கெட் பண்ணிட்டு சவுத் இந்தியாவில் ஒரு ஃபெஸ்டிவல் டேட் வரும் அப்படின்னு நம்ம வந்துட்டு நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய படம் அதே தேதியில் வருதுன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ஸ் டிவைட் ஆக போகுது, எதிர்பார்ப்பும் டிவைட் ஆக போகுது. ஏன்னா எதிர்பார்ப்பு வந்து நார்த் இந்தியாவில் வரப்போற படத்துக்கு தான் மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கும். அங்க வெளிவர போற ஒரு படம், பெரிய நடிகை நடிச்ச ஒரு படம் வந்து பெரிய லெவலில் ரிலீஸ் ஆகும்போது நம்ம படம் செகண்ட் படமா தான் இருக்க தவிர ஃபர்ஸ்ட் படமா ஆடியன்ஸ்க்கு ப்ரியாரிட்டி இருக்காது. அப்போ நம்ம என்ன ரிலீஸ் டேட்டை சூஸ் பண்ணி அந்த தேதியில வரோம் அதுதான் மிக முக்கியம். இப்போ சேலஞ்சா பாத்தீங்கன்னா கூலி படத்துக்கு எப்படிப்பட்ட சேலஞ்ச் அமையுதுன்னா கூலி படம் வர அதே தேதியில வார் 2 அப்படின்ற படம் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வருது. இப்போ ஆடியன்ஸுடைய ப்ரையாரிட்டி எந்த படத்துக்கு இருக்கும் நீங்களே கணிச்சிக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் சவுத் இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து கூலி படத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம். நார்த் இந்தியா ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து வார் 2 கொடுப்பாங்க, அடுத்த ப்ரையாரிட்டி தான் நம்மளுக்கு கூலி கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிலீஸ் டேட் என்பது மிகவும் முக்கியம். நம்ம வர ரிலீஸ் டேட் வந்து காம்படிஷனா ஒரு சின்ன படமா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒரு ஈக்குவலா இல்ல நம்மளை விட பெரிய படமா மேக்கிங்ல பிளஸ் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல டைரக்டர் காம்பினேஷன்ல ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொமோஷன் காம்பினேஷன்ல ஒரு பெரிய படமா தானா கண்டிப்பா நம்ம படத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ரிலீஸும் கிடைக்காது, வசூலும் கிடைக்காது. ஸோ ரிலீஸ் டேட் இஸ் வெரி crucial for a pan India success. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. ஒரு தமிழ் திரைப்படம் வந்து 1000 கோடி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நார்த் இந்தியால இருந்து 350 இருந்து 400 கோடியை அச்சீவ் பண்ணாதான் நீங்க 1000 கோடின்றதை நீங்க ரீச்சே பண்ண முடியும். நான் திருப்பி அதை சொல்ல விரும்புறேன். ஏன்னா பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஜஸ்ட் சகட்டு மேனிக்கு 1000 கோடி இது படம் பண்ணோம் அப்படின்னு இன்டர்வியூல கொடுத்துறாங்க, அது வந்து பெஞ்ச் மார்க்கா மாறிடுது, எல்லா தமிழ்லையும் அதான் வருது. நானை பத்தி கமெண்ட் பண்ணாலும் அது உடனே வந்து 1000 கோடி தனஞ்சன் சொல்லிட்டார் அப்படின்னு வந்துருது. உள்ள வீடியோல நான் சொல்ற விஷயம் மீண்டும் என்னன்னா இதெல்லாம் நீங்க பண்ணாதான், இப்ப நான் இவ்வளவு விஷயம் சொன்னல, ஒரு 10-15 நிமிஷம் பேசினல, இதெல்லாம் ஒரு தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகரும் சேர்ந்து பண்ணாதான் அந்த 1000 கோடின்றதை நம்ம வந்து ட்ரீமே பண்ண முடியும். ட்ரீம்னா நினைச்சு பார்க்க முடியும், அதை நோக்கி நம்ம இயங்க முடியும். இது எதுவுமே பண்ணாம 1000 கோடி அப்படின்றது ஒரு கனவா சும்மா நம்மளை திருப்திப்படுத்துக்காக பேசுற விஷயமா இருக்குமே தவிர உண்மையிலே சாத்தியமே இல்லை. இதுதான் யதார்த்தம். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சோ இந்த எபிசோட்ல தமிழ் சினிமா 1000 கோடி பண்ணணும்னா என்னென்ன விஷயங்களை தீவிரமா கவனிக்கணும், இதெல்லாம் பண்ணாதான் ஒரு திரைப்படம் 1000 கோடி பண்ணும், இல்லைன்னா அது கனவா தான் இருக்கும். ஸோ அதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பேசினேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மிக முக்கியமா கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching சினிமா சென்ட்ரல்.